கிளப்பி வச்சு உழப்ப நாய எத்தனை பேரோட அம்மாவை தாண்டா இந்த மாதிரி பண்ணுவீங்க? ஒருத்தனுக்கும் அறிவில்லை, சோனிக்கும் அறிவில்லை, இந்துக்கும் அறிவில்லை. ஆனால் அவங்கள நடுவில் வச்சு அவனாவது ஒருத்தன் காய் நகர்த்திக்கிட்டே இருக்காண்டா. பைத்தியக்காரன் மாதிரி நாய் இருக்கு இல்லையா, பைத்தியம் பிடிச்ச நாய் தெரியுமா? டாக்ஸ் இருக்கு தானே, அந்த வெசர் பிடிச்ச டாக்ஸ். ரெண்டு பக்கமும் ஈழத்தமிழனுக்கு பிரபாகரன் இப்போதைக்கு அவர் எல்லாம் மேதக இல்லாமல் விட்டுருந்தாலும் அவர் போதித்த போதனைகள் அறிவு இருக்குது. சரியா? அந்த அறிவு மயிர் எங்கே போச்சு? தலைவன் இருந்திருந்தா நான் இன்றைக்கும் பார்க்குறேன் ஒவ்வொரு வீடியோவில். இப்போ நேற்று முந்தின நாள் போட்டு தலைவர் இருந்திருந்தா இவனெல்லாம் குழப்பானா? ஏன் தலைவர் இருந்தால் மட்டும்தானா? இல்லாட்டி உங்களுக்கு தெம்பு இல்லை தான். அந்த அர்ஜுனான்ற பைத்தியக்காரன் நான் அங்கே போயிருந்துட்டு மென்டல் மாதிரி குளறிட்டு இருக்கிறான். சரியா? அது ஒரு பக்கமா. இந்த பக்கம் முஸ்லீம்கள் குர்ஆனை எரிச்சது யார், அதுக்கு என்ன மாதிரி லீகலாக ப்ரொசீஜரை மூவ் பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்றது தான் பார்க்கணும். குர்ஆனுக்காக போராடுறதுக்கு இவனுங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? முதலாவது ஒரு மார்க்க அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு இது அதோடைய அர்த்தம் என்ன? குர்ஆன் என்றது என்ன? குர்ஆன் யாருக்காக இறக்கப்பட்டது? குர்ஆனில் இருக்கிறது என்ன? ஒரு மனிதனுக்கு அதனுடைய தன்மையை, அதை பற்றின நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுக்கறது ஒரு வகையில் ஓகே. சரி, இது இப்படித்தான் குர்ஆன், அல் குர்ஆன் இறக்கப்பட்டது உலக மக்களுக்காக. அதில் உள்ள போதனைகள் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தது மக்களுக்காக. இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்குன்னு கொடுக்கல. அதே மாதிரி ரப்புல் ஆலமீன் அப்படின்னு எதுக்காக சொல்றோம்? உலகத்தின் கடவுள், உலகத்தின் இறைவன். ஹக்கல் நாஸ், ஹக்கல் முஸ்லிமீன் கொடுக்கல, ஹக்கல் நாஸ், ஐயுஹன் நாஸ். எல்லாரும் படிங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. நல்ல போதனைகளை பற்றி சொல்லி இருக்குது. அது எல்லா மத புத்தகத்திலையும் அதே இதுதான் இருக்கும். அது பைபிளாக இருக்கட்டும், பகவத்கீதையாக இருக்கட்டும், குர்ஆனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அதே போதனைகள் தான். உங்களை நல்வழிப்படுத்துவாராக இறைவன். ஆனால் இந்த குர்ஆனுக்காக நான் கடைசியில் போடுறேன், செய்ய வழியில் குழந்தை பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் யாரும் இருந்தால் இந்த வீடியோவில் கடைசியில் வரக்கூடிய துண்டை பார்க்காதீங்க. அதே மாதிரி வீட்டுக்கு பப்ளிக்காக எங்கேயாவது பக்கத்தில் எங்கேயாவது இருக்கிறீங்கன்னா அந்த இது வரும்போது, லைவோடைய ரெக்கார்டிங் வரும்போது ஹெட்ஃபோனை போட்டுக்கோங்க, இல்லாட்டி சவுண்டை குறைச்சிக்கோங்க. குர்ஆனுக்காக போராடுற நாய்களா இது? அத்தனை கெட்ட வார்த்தை வாயில வர, அத்தனை கெட்ட வார்த்தையும் ரெண்டும் அப்படித்தான். ரெண்டு நாய்களும் அடிச்சுக்குது. அந்த எலும்பு துண்டை போட்ட நாய்கள் ஒரு கூட்டமாக இருக்கும்போது எலும்பு துண்டில் அடி எதையாவது போட்டால் கடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கும் இல்லையா? அது மாதிரி குர்ஆனுக்காக போராடுறோம் ஒரு பக்கம் தமிழகத்துக்காக. டேய், நீங்கள் யாருமே லாய்க்கு இல்லாதவங்க. அதைத்தான் நான் சொல்லுவேன். ஒரு நாய்க்கும் துப்பு கிடையாது. ஈழத்தை பற்றி பேசுறதுக்கு வெளிநாடுகளில் இருக்கிற பிரான்ஸில், லண்டனில், ஜெர்மனியில் இருக்கிற ஒரு நாய்க்கும் துப்பு கிடையாது. ஒரு நாய்க்கும் அருகதை கிடையாது. நீங்கள் எல்லாரும் உங்களுடைய சொகுசை மட்டும் தான் பார்க்குறீங்க. இன்னைக்கும் ஈழத்தில் கஷ்டப்படக்கூடிய மக்கள், எனக்கு ஒரு செகண்ட் தாங்க, நான் என்னோட ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கிறேன். ஈழத்தில் இன்னைக்கும் பழைய போராளிகள், சரியா, பழைய போராளிகள் இன்னைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, கால்கையை இழந்தவங்க. அதே மாதிரி இன்னைக்கு இந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட பாருங்க ராணுவம், இந்த இருக்கு பாருங்க, இந்த வீடியோ ஒன்று நான் நல்ல வேலை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை பாருங்க, வீல் சேர்லையும் கருத்தைகள்லையும் இன்னைக்கும் இந்த மாதிரியான போராளிகள், சரியா, யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட போராளிகள் இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலைமை மாறலை. அதே மாதிரி இராணுவமாக இருக்கட்டும், அதே மாதிரி தான் இஸ்லாமியர்கள் இன்றைக்கும் பாருங்கள். அந்த அரபு நாடுகளோட சம்மந்தப்பட்டவங்க, அந்த பெரிய பெரிய இதுகளோட போகிறவங்க, அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் நல்லா இருக்கிறாங்க. சாதாரண எத்தனையோ அரபு நாடுகள் இருக்கு, எவ்வளோ உதவிகளை வாங்கி கொடுக்கலாமே, இல்லை முடியாது. ஏன் அவனோட சுதந்திரத்தையும் அவனோட வாசியையும் தான் பார்த்துக்கிறான், லாபத்தை தான் பார்த்துக்கிறான்.
இந்த எத்தனை பேர் லண்டன், பிரான்ஸ், ஜெர்மன், இத்தாலி, கனடா, சுவிசன் இருக்கிறீங்க, எத்தனை பேரோட உதவி செஞ்சீங்க? யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு அகதிகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் இன்னைக்கும் கை கால இழந்த போராளிகளுக்கு எத்தனை பேரோட உதவி பண்ணீங்க? இன்னைக்கு அந்த மக்கள் அதே கஷ்டத்தை தான் படுது. எல்லாரும் தன்னுடைய என்னென்ன லாபம் இருக்குதோ அதை தான் பார்த்துக்கிறீங்க. அவன் லாபத்தை பார்க்குறான். அதுக்கிடையில் இந்த மாதிரியான சில முட்டாள் கூட்டங்கள் வந்து நாய் மாதிரி குலைக்குது, அவ்வளவுதான். இதில் வந்து பிரயோஜனம் அடைகிறோம், பிரயோஜனம் அடைஞ்சிட்டு போகிறான். இதில் வந்து பிரயோஜனம் அடைஞ்சிட்டு போகிறான், அவ்வளவுதான். மற்றபடி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் இது அதே மாதிரி குர்ஆனில், இஸ்லாம் மார்க்கத்தில், அல் குர்ஆனில், நபிகள் நாயகத்துடைய போதனையில் இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை பேச சொல்லியிருக்கு. அடுத்தவனை தாயை இழுத்து பேச சொல்லியிருக்குதா? அதே மாதிரி தமிழ் ஈழத்தில் பிறந்த ஒவ்வொரு தமிழனும், இவனுங்கள் இந்த அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவிலும் அமெரிக்காவிலும் சுவிட்சர்லாந்து, லண்டன்லையும் பிறந்த நாய்களுக்கு என்ன தெரியும்? தமிழ் ஈழத்தையும் தமிழுடைய பண்பையும். பண்பாட்டு தமிழ் என்னன்றது என்னென்னு தெரியுமா? இவனுங்களுக்கு என்ன தெரியும் தமிழை பற்றி? அங்கே போயிட்டு இங்கிலீஷில் பேசி பழகினவனுங்களுக்கு, அம்மா அப்பா கதைச்ச தமிழை கதைச்சி பழகினவனுங்களுக்கு தமிழை பற்றி என்ன தெரியும்? தமிழுடைய இலக்கணம், தமிழுடைய அர்த்தம், சுத்த யாழ்ப்பாணத்தான். யாழ்ப்பாணத்தில் பிறந்து யாழ்ப்பாணத்தில் வளர்ந்து யாழ்ப்பாண மண்ணிலேயே இன்னைக்கும் காலமெல்லாம் வாழ்கிறவனுக்கு தெரியும். சரியா? அவ்வளவுதான். யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு அந்த பகுதிகளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த தமிழுடைய அர்த்தம், தமிழினுடைய சுத்தம் என்னன்றது தெரியும். இவனுங்களுக்கெல்லாம் இந்த கெட்ட வார்த்தையும் அது எதுவும் பேசத்தான் தெரியும். போங்கடா நீங்களும் உங்களுடைய சண்டையும். கடைசியில் அந்த வீடியோ போடுறேன். உண்மைக்கு அது போட்டு தான் ஆகணும். ஏன்னா இவனுங்களோட கிளியாரிட்டி என்ன, இவனுங்களோட வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளணும். சண்டை பிடிக்கிறதுக்கு, ஒரு போராடுறதுக்கு, ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு வேதம் இருக்குது, ஒரு 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 இது இருக்குது. இதெல்லாம் போராட்டமா? குர்ஆனை எரிச்சானா போராடுறாங்களா இவங்க? வாங்கடா பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. எங்களை மார்க்கத்தை பத்தி காய்ச்சல் அம்மா கூட அம்மா ஓகே நீங்க போயிட்டு அரபு